என்னோட சொன்ன ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி நான் என்ன பண்ண போறேன், நான் உங்களுக்கு ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை மனசுல போட்டு சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது, வேதனையான காரியங்களை ஏதாவது ஒரு காரியம் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடியது என்னது? ஒரு பெருமூச்சு. என்ன வரும்? எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். பெருமூச்சு. எல்லாம் சொல்லுங்களேன். பெருமூச்சு. உட்காந்து அப்படியே எதையாவது சிந்திச்சுட்டு அப்படியே கவலைப்பட்டுட்டு, நான் கூட அப்படி தான் இருந்தேன் கடந்த நாட்கள். அந்த அனுபவத்தின் வழியாக அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். என்ன பண்ணுறது கிடைச்சதெல்லாம் என்னதான் எனக்கு யோசிச்சு ஒரு நாள் நைட்டு 2:45 வரைக்கும் ஆயிடுச்சு. தூக்கமே வரல. பரண்டு பார்க்குறேன், நினச்சி தூக்கம் வரவே இல்லை. கிடைச்சது எனக்கு என்னன்னா பெருமூச்சு. எனக்கு இந்த வாரத்தில் கிடைச்சது என்னதுதான்? பெருமூச்சு. ஒர்க் ஷாப்புக்கு போய் நிற்கிறேன். அங்கே சொல்கிறாங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. என்ன ஆண்டவரை செய்கிறது ஒன்றும் புரியல, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். என் கூட படித்த ஒரு பையன் வந்தான். எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ண வாயேன்னு சொல்லி கூப்பிட்டான். ஒரு நாள் அரட்டடித்த பசங்க, ரொம்ப ஊதாரியாக சுத்தின பசங்க. அவங்க வந்து வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, ராமதாஸ்லாம் பார்த்தான். வாங்க போங்கன்னு சொல்லி அவனுக்கு மரியாதை. உட்காருங்களேன், வீட்டுக்குள்ளே உட்காருங்களேன் நினச்சேன். கூப்பிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவங்க அம்மா வேகமாக வந்து காணிக்க கொடுத்தாங்கன்னு சொல்லி, நான் ஒழுங்காகவே ஜெபம் பண்ணல, எனக்கு அப்படிலாம் எனக்கு நான் சும்மா தான் வந்தேன், வேண்டாம் காணிக்கலாம் வேண்டாம், இல்லை வச்சுக்க சொல்லிட்டு பாக்கெட்டில் தூக்கி அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, வச்சாங்க. திறந்து பார்த்தா ஒரு 500 ரூபா இருந்துச்சு. ஏன் நான் அன்றைக்கி இதை சொல்ல வரேன்னு சொன்னால், பெருமூச்சு என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, குழம்பி போய் இருந்தேன். அப்போ ஆண்டவர் அந்த காணிக்கை கொண்டு என்னோட பேசினார். நீ நினச்சியா இப்போ இந்த 500 ரூபா வரும்? நீ நினச்சியா இப்போ இந்த 500 ரூபா வர நினச்சேன்? உன் பர்ஸில் ஒரு 100 ரூபா வச்சுட்டு தானே வந்த. உன் பர்ஸில் ஒரு 100 ரூபா வச்சுட்டு தானே இப்போ நீ வள்ளியூருக்கு வந்த. இப்போ உன் பர்ஸில் 600 ரூபா நான் வச்சிருக்கிறேன். இதை சந்தித்த ஆண்டவருக்கு இப்போ நீ பெருமூச்சு விட்டுட்டு இருக்க பாரு, அதையும் நான் சந்திப்பேன். அன்னைக்கு நான் ஒரு கேர்சல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சமத்துவபுரம் கேர்சல் தான். அப்போ இதைத்தான் நான் அன்னைக்கு சொன்னேன். என் ஆண்டவர் இதை தந்தார், ஆனாலும் என் பெருமூச்சு இன்னும் போகலை. நிச்சயம் நானும் விசுவாசத்தில் வளரணும். ஆமே. இன்னைக்கு அதே போல எந்த காரியத்துக்காய் நீ காத்து கொண்டு இருக்கிறியோ, எந்த காரியத்துக்காய் நெடுநாள் காத்து கொண்டு இருதயத்தை இளைக்க பண்ணி உன்னை சோர்வுக்குள்ளாக்கின சில காரியத்திற்காக நீ பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருப்பனா, இப்போ இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை அளவில்லாமல் நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல என் சரீரத்தின் மீது இறங்க பண்ணுகிற அதே பிரசன்னத்தை உன் மேல் அவர் ஊற்றி கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, நீ எதற்காய் காத்து கொண்டு இருக்கிறியோ, காரணம் எதுவுமே என்னால் செய்ய முடியலை, எதுவுமே என்னால் பண்ண முடியலை, அதனால நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செஞ்சு என்னால் பண்ண முடியும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, உன் காத்திருப்பின் பெருமூச்சு தேவ சன்னிதானத்தில் எட்டினது அல்ல, கேட்கப்பட்டது. உன் பெருமூச்சு கேட்கப்பட்டது. கைகளை தட்டி வாய விரிவாய் திறந்து சொல்லுங்க, என் காத்திருப்பின் பெருமூச்சு உங்ககிட்ட கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோட சொன்ன ஒரு வார்த்தை, என் சந்நிதியில் வந்து எட்டினதுன்னா அதுக்கப்புறம் இன்னும் சில வேலை இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து, எட்டுறதெல்லாம் இல்லையா, கேட்கப்பட்டது. உன் பெருமூச்சு கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம கை கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும். வேடிக்கை தான் பார்க்க தோணும், எதையுமே பண்ண முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும், நம்ம ஞானத்துக்கு எட்டுனது தான் எல்லாமே நடக்கும். ஆனாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே செய்ய முடியாம ஒரு பல் புடுங்கப்பட்ட பாம்பை போல, ஒரு கட்டி போட்ட ஒரு நாயை போல எதுவுமே செய்ய முடியாம உன் குடும்பத்தில் சில காரியம் நடக்கும், உன் சபைக்குள்ள சில காரியம் நடக்கும், உன் உறவுகள் மத்தியில் சில காரியம் நடக்கும். எல்லாம் உன் ஞானத்துக்கு எட்டினது, எல்லாம் உன் கண் பார்க்கும், உன் செவி கேட்கும். ஆனாலும் செத்த பிணத்தை போல சில நேரம் நம்ம கட்டப்பட்டு இருப்போம் பாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, அந்த கட்டப்பட்ட நேரத்திலிருந்து ஒரு பெருமூச்சு நீ விட்டுக்கிட்டு இருக்கிறியே, உன் உள்ளத்திலிருந்து ஒரு ஆத்ம தாகத்திலிருந்து ஒரு பெருமூச்சை விட்டுக்கிட்டு இருக்கியே, உன் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்து விடக்கூடிய பெருமூச்சு என் சந்நிதியில கேட்கப்பட்டது. எத்தனை தீர்க்க தரிசனம் வரக்கூடிய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க. உன் கையின் சங்கிலியை எவனும் அறுக்க தேவையில்லை, உன் வழியில் இருக்கிற அடைப்பை எவனும் திறக்க தேவையில்லை, உன் கல்லறையின் கல்லை எவனும் புரட்டி போட தேவையில்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, நீ இருக்கிற இடத்துல உன் பெருமூச்சு கேட்கப்பட்டது. கையை உயர்த்தி தேவன் பார்க்காம சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில நேரம் நினைப்ப, ஓட வேண்டிய காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு பாஸ்டர்,
அன்னைக்கு வயசு இருந்துச்சு, நான் ஓடிட்டேன். அன்னைக்கு பலன் இருந்துச்சு, என்னென்னமோ செஞ்சுட்டேன். இன்னைக்கு என் வயசு முடிஞ்சு போச்சு, என்னுடைய டேலண்ட் எல்லாமே முடிஞ்சு, இனி ஓரமாக உட்காரக்கூடிய ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். இனி என்னால் என்ன செய்ய முடியும் நினச்சிட்டு ஒரு வயதான பெற்றோர்கள் இன்னைக்கு நீ உட்கார்ந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் என்னால் என்ன செய்ய முடியும் நினச்சி உட்கார்ந்து இருக்கிற விசேஷமாக பெற்றோர்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறான், உன் பெருமூச்சு என் சமூகத்தில் கேட்கப்பட்டது, உன் பெருமூச்சு என் சமூகத்தில் கேட்கப்பட்டது. நல்ல கையை தட்டி பொழுது இப்பொழுது அதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் அப்பா செய்ய முன்னபடி வைக்கிறா. ரபா நானா ஷாகா ரியாலா தானாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் பெருமூச்சை நான் கேட்டேன், உன் பெருமூச்சை கேட்டேன். எனக்கு ஆண்டு உங்களை சொல்லுங்க, கேட்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. 3 காரியம் 5 நிமிஷத்துல 3 காரியம் பார்த்துடலாமா? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காரியம், உன் நடந்து முடிந்த வாழ்க்கையில சில காரியங்கள் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, நடந்து முடிந்த காரியங்கள் உன் வாழ்க்கை. அதான் இனி அது வராது. நடந்து முடிஞ்சது இனி வராது. நேற்றைய தினம் இன்னைக்கு வருமா? இப்போ போடுற ஒரு சொட்டக்கு திருப்பி வருமா? வரும். ஆனால் அந்த இது கிடையாது. எத்தனை புரிஞ்சிருச்சு? உன் கடந்த காலங்கள் இனி வராது. ஆனால் உன் கடந்த காலத்தில் சில எத்தனையோ வேதனைகள், சில பாரங்கள், பிரச்சனைகள் இன்னும் உன் நினைவில் மட்டும் இருக்கும். புரியுதா? கடந்த காலத்தினுடைய நாட்கள் முடிஞ்சு போயிருச்சு. ஆனால் அந்த சில காரியங்கள் உன் மனசுக்குள்ள போட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை அழுத்தி கொண்டு இருப்பதனால உன் உள்ளத்திலிருந்து ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறியே, ஐயோ இந்த காரியங்கள் அந்த காரியங்கள் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, அந்த பெருமூச்சை நான் கேட்டு இருக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வேகம் நான் சொல்றேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம அதிகமாய் பார்த்த ஒரு சம்பவத்தை மறுபடியும் கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். யோவான் 11ஆம் அதிகாரம். மார்த்தாள், மரியாள், லாசரு தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்க. லாசரு வியாதிப்படுகிறான். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அங்க சில பிரச்சனை வந்துச்சு. எல்லாரும் கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க இயேசு கிறிஸ்துவை. அவர் சொன்ன உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சரியா போட்டாரு, பிதாவும் நானும் ஒண்ணுன்னாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். அது வரைக்கும் எல்லாம் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தான். கேட்கறாங்க, நீங்க தெளிவா சொல்லுங்க, நீர் என்ன சொல்ல வருகிறீர், நீ தெளிவா சொல்லுன்னு சொன்னோன்னா இயேசுக்கு அப்படி இப்படி இப்படி எல்லாம் சுத்தி எடுத்துட்டு வந்து கட்ட சொல்றாரு. டேய், பிதாவும் நானும் ஒண்ணுன்னொன்னா யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சு ஆண்டவர் அங்கிருந்து கடந்து வருகிறார். இப்போ யோர்தான் கரையோரம் ஆண்டவர் இருக்கிறார். இந்த இடத்துக்கும் பெத்தானியா கிராமத்துக்கும் ஒரு 2 மைல் தூரம் பக்கத்துல தான். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல தான். பக்கத்துல தான். அன்னைக்கு 2 மைல் எப்படின்னு தெரியல, பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல தான். நம்ம வள்ளியூர் கள்ளிக்குளம் வச்சுக் கொள்ளுங்களேன். இங்க இருந்து வர எவ்வளவு நேரம் ஆகும்? நடந்து வந்தாலே 45 நிமிஷத்துல வந்துடலாம், 1 மணி நேரத்துல வந்துடலாம். நடந்து வந்தாலே. சைக்கிள்ல வந்தா ஒரு அரை மணி நேரத்துல வந்துடலாம். நான் ஒரு முறை சைக்கிள்ல வந்திருக்கிறேன். ஒரு முறை சைக்கிள்ல வந்திருக்கேன். கஷ்டத்துல வரல, அங்கிருந்து தூக்கிட்டு வரணுன்றதுனால வந்தேன். என்ன ரொம்ப அனுபவமாலாம் பார்க்காதீங்க. அப்போ ரொம்ப பக்கத்துல தான். அப்போ வியாதி பட்ட உடனே மார்த்தாள், மரியாள், இயேசு கிறிஸ்து இங்க தான் இருக்கிறாரு, உடனே என்ன பண்ணிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஆட்களை அனுப்புறாங்க. ஆனா பக்கத்துல இருந்துகிட்டு இயேசு கிறிஸ்து 2 மைல் தூரத்துல தான் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து வரல. 4 நாட்கள் கழித்து, எப்போ 4 நாள் கழிச்சு, லாசரு மரித்து 4 நாட்கள் ஆன பிறகுதான் இயேசு கிறிஸ்து அவங்க இடத்திற்கு அவர் புறப்பட்டு வருகிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு இழப்பு, பெரிய ஒரு மரணம். மரணத்தை விட வேற இழப்பு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க பாபு, மரணத்தை விட ஒரு பெரிய இழப்பு எதுவும் இருக்குதா? அதை விட வேற பெரிய இழப்பு எதுவுமே இல்லை. இவ்வளவு பெரிய இழப்பு வந்து 4 நாட்கள் ஆகியும் வேதனையோட பெருமுச்சோட அந்த இடத்துல அவர்கள் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய செவியில கேக்குது, இயேசு கிறிஸ்து வருகிறார். உடனே வேகமா ஓடி போறாங்க. இயேசுவின் பாதத்துல விழுந்த உடனே இயேசு கிறிஸ்து என்னெல்லாமோ சொல்றாரு. ஆனாலும் அவங்க செவிக்குள்ள போகல. காரணம், பிரச்சனை தான் அவங்க உள்ள முழுவதும் இருந்துச்சே தவிர வார்த்தை உள்ள போகல. பிரச்சனைக்குள்ள இருக்கிறதுனால எதுதான் பெருசா தெரியுது? பிரச்சனை பெருசா தெரியுது. ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்ப, விசுவாசித்தா தேவ மகிமையை காண்ப. அந்த வார்த்தை கொஞ்சம் கூட இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இன்னைக்கு பிரச்சனை முழுவதுக்குள்ள நீ உட்கார்ந்து இருக்கிற, ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கொஞ்சம் இடம் கொடுக்க ஆரம்பிப்பன்னு சொன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமா இருக்கும், மகிமையா இருக்கும், அநேகருக்கு சாட்சியை நிறுத்துவார். ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீ விசுவாசி தேவ மகிமையை காண்ப. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒன்னும் உணர்த்தப்படல. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நேர கல்லறைக்கு முன்பதாக போய் நின்று கொண்டு வார்த்தையை விட்டு என்ன ஒரு வார்த்தையை சொல்லுங்க, லாசருவே நீ வெளியே
வா, சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அதற்கு முன்பதாக இருந்த ஒரு வசனம் அழகாய் என்னை தொட்டது. 40வது வசனத்தை வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். தொடர்ந்து, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பாப்போம். இப்போ இயேசு என்ன சொல்றாரு? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால். இயேசுக்கு சந்தவங்க வந்து ஜெபம் பண்ணினாரா? நல்லா கவனிங்க, இதுதான் பாயிண்ட். இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக இருந்து ஜெபம் பண்ணினாரா? ஜெபம் பண்ணாரா? அப்பத்தை எடுத்து மீனை எடுத்து அவர் ஆசீர்வதிச்சு கேட்கிறாரு. ஆனா இங்க மரணம் நடந்துச்சு. மரணத்துக்கு கல்லறைக்கு முன்பதாக வந்து நின்னுக்கிட்டு ஜெபிக்கலாம் செய்யல. ஆனா ஒரு வார்த்தை சொல்றாரு, ஜெபிச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு, என் விண்ணப்பத்தை, என் சத்தத்தை, என்ன சொல்லப்பட்டிருக்குது அழகா, நீர் எனக்கு செவி கொடுத்த படியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரும் பொழுது எல்லாரும் அழுகிறத பார்த்து வேதத்துல சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்கினார். இயேசு கிறிஸ்து ஆவியில கலக்கம் அடைகிறார், பாரப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவே பெருமூச்சு விடுகிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் பெருமூச்சு விட்டு கண்களிலிருந்து கண்ணீர் என்ன பண்ணுகிறது? புறப்பட்டு வருகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டவர்ட்ட பார்த்து சொல்கிறாரு, நீர் என் சத்தத்தை கேட்டபடியினால். இயேசு கிறிஸ்துனுடைய பெருமூச்சு எட்டும் பொழுது அந்த இடத்துல ஒரு மகிமையான அற்புதம் நடைபெற ஆரம்பிக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ நினைக்கிற நான் மட்டும் தான் பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் மட்டும் தான் காலம் முழுக்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, நீ மட்டுமல்ல, உன்னோட நானும் இணைந்து பெருமூச்சை தேவ சமூகத்தில் விட்டுக்கிட்டு இருக்கிற. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பெருமூச்சு விட்டு அந்த இடத்துல வார்த்தை, லாசருவே வெளியே வா. ஆமென். ஏதோ அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற மாதிரி, லாசரு நம்ம கல்லறைக்குள்ள இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம சொல்ல, தம்பி எந்திரிச்சு வாடான்னா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? எந்திரிச்சு. இப்ப லாசர் என்ன சொல்ற? லாசருவே உயிர் அடைவாயாக அப்படின்னு சொன்னாரு. நல்ல சத்தியம் விளங்கிடுவார். லாசருவே ஐயா, அப்ப அங்க என்னமோ நடந்திருக்குது. இது இதுவரை கேட்டது இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ற? லாசருவே வெளியே, லாசருவே வெளியே. அப்போ லாசர் சொன்ன மாத்தத்தில் அவர் சீலையோட என்ன பண்ணாரு? ஏன்னா அகலமா நடக்க முடியாது பாரு, ரொம்ப கட்டி வச்சிருக்கு பாத்தீங்களா? அதனால அப்படியே நடந்து வந்து நிக்கிறார். அப்போ என்ன நடந்துச்சுன்னாங்க, எப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பெருமூச்சு அங்க எட்டிச்சோ அப்பவுமே லாசருடைய ஆவியில ஜீவன் இறங்கி வந்துருச்சு. சத்தமா சொல்லுங்க பாப்போம். லாசரு சரீரம் அந்த ஆவி உள்ள இணைஞ்சு எப்போ இவர் என்ன கூப்பிடுவார் சொல்லி யார் வெயிட்டிங்? லாசரு வெயிட்டிங். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பார்த்து சொல்லுகிறா, உன் கடந்து போன ஆசீர்வாதங்கள், உன் நடந்து போன கடந்து முடிஞ்ச கடன், நேற்று போன வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், ரட்சிப்புக்கு முன்னாடி கருவுல இருந்து வெளிப்பட்ட நாட்களில் இருந்து சில ஆசீர்வாதம் இனி திரும்ப வராது நீ நினைப்ப. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதங்கள் அப்பா பெருமூச்சுக்காண்டி வெயிட்டிங், அப்பாவினுடைய ஒரு வார்த்தைக்காண்டி வெயிட்டிங். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. எத்தனை புரிஞ்சிருச்சு? எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என் ஆசீர்வாதம், என் கடந்து போன வாழ்க்கையில இருந்து என் சமாதானத்தை நான் தொலைச்சேனே, என் கண்ணீரை என் கண்ணீர் போச்சு, என் சந்தோஷம் போச்சு, நான் புலம்பினேனே, நான் அழுதேனே, அது எதுக்காக சொல்லி எல்லாம் வெயிட்டிங். ஒரு ஆமென் சொல்லுங்க. திரும்ப வரும், திரும்ப வரும். ஆமென். ஆண்டவருடைய ஒரு அனுமதிக்காய் காத்திருக்குது, ஒரு அனுமதிக்காய். உன் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கடந்து முடிஞ்சு போச்சு, என்ன அவ்வளவுதான், எல்லாம் மண்ணை போட்டு மூடியாச்சு, எல்லாம் அவ்வளவுதான், அழிஞ்சு போச்சு. இது எல்லாம் நட்டம், நஷ்டம். 1000 ரூபா கடன் வாங்கினேன், 10,000 ரூபா போட்டேன்யா, ஆண்டவர் 10,000 தள்ள ஃப்ரெஷ்ஷா திருப்பி தர போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை நம்பி ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா. உன் கடந்து போன ஆசீர்வாதத்தை நீ கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் திரும்ப கொண்டு வருவேன். உன் பெருமூச்சு கேட்கப்பட்டது. ஆமென். அதனால உன் கடந்து போன காலத்துல நடந்த காரியங்களை நினைச்சு நீ இனி பெருமூச்சு விடாத. அது எல்லாம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை 1000 தொலைச்சியோ, எத்தனை லட்சத்தை இழந்தியோ, எத்தனை சமாதானம் புதைக்கப்பட்டதோ, இனி அது உயிரோட எழும்பி நிற்கும். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா.
ரெண்டாவது உன் நடைமுறை வாழ்க்கையில எல்லாம் சொல்லுங்க பிரசன்ட் டென்ஸ். இப்ப நடந்துட்டு இருக்கு பாத்தியா, இப்போ எடுக்கிற உன் பெருமூச்சு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு வர்றாரு. வழி நடத்துறதுக்கு முன்பதாக அவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமோ 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கும். பார்வோன் மிகவும் நெருக்கிறானா. பார்வோன் நெருக்க அவங்க ஜீவனையும் கசப்பா எண்ணுகிறாங்க. வாழவே தேவையில்லையே. அப்போ வேதத்தை சொல்லப்பட்டு அவங்க கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அவன் சுமையை சுமந்துட்டு போகும் பொழுது சவுக்குனால் அடிக்கும் பொழுது இன்னும் வேகமா நட, இவனால வேகமா நடக்க முடியல, வேதனை பாரம். அப்போ அவன் கூக்குரல் வந்து எட்டுது. வேதம் சொல்லுகிறது, மோசே கிட்ட சொல்றாரு, அவன் கூக்குரல் என் சன்னிதானத்தை வந்து எட்டுகிறது. அது கீழே வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் பெருமூச்சை நான் கேட்டேன். அவர்கள் பெருமூச்சை நான் கேட்டேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்குதோ, உன் வீட்டுக்குள்ள என்ன தேவைக்காய் நீ வேதனை பட்டு கொண்டு இருக்கிறியோ, என்ன போராட்டம் நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது, எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நல்ல புரிஞ்சவங்க கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட நீங்க எந்த நிலைமையில வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா வார்த்தை வருதா இல்லையா ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த பெருமூச்சு என் சமூகத்தில் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நடந்து கொண்டு, ஐயோ நான் தேவைக்காக நான் என்ன செய்ய போறேன், உன் தேவை உனக்கு தெரிவதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். ஆமென். நம்ம சபைக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்லி நம்ம லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே அங்க லிஸ்ட் ஓகே ஆயிருச்சு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன் பிள்ளையை குறித்து நீ யோசிப்ப, என் பிள்ளையை நான் என்ன செஞ்சு காப்பாற்ற போறேன், இனி என்ன பண்ண போறேன்னு தெரியல. எல்லாவற்றையும் வாழ்க்கையில இப்ப என்னென்ன உனக்கு தேவையோ, என்னென்ன பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கியோ, கர்த்தர் அந்த பெருமூச்செல்லாம் கேட்டு உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறா. நல்ல சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை மட்டும் எடுப்போம் வேகமா. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம், இதில் அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் அடியனோட பேச ஆரம்பித்தார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். சத்தமோ ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தமோ சொல்லுங்க பாப்போம். ஆமென். புதிய ஏற்பாட்டில் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கண்ணோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நடைமுறை வாழ்க்கையில என்ன பிரச்சனையில நீ பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கியோ, இன்னைக்கு நான் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறேன். அவரே உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் கண்ணோக்கி பார்ப்பார்னு சொன்னா அது எத்தனை பெரிய பார்வோனா இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைக்குள்ள நீ அமுங்கி கொண்டிருந்தாலும், அவர் ஒரு பார்வை பார்த்தா, சத்தமா சொல்லுங்க பாப்போம், எல்லாமே பறக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பார்வோனுடைய ரதம் புறப்பட்ட பொழுது ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தாரா, சக்கரம் எல்லாம் கலன்று போச்சான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். சக்கரம் இல்லாத ரதத்துல யார் ஓட்டிக்கிட்டு போறா? இப்போ பார்வோனுடைய சேனை ஓட்டிட்டு போகுது. ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தா போதும், உன் எதிரினுடைய பலத்தை கர்த்தர் அடிப்பாரு. ஆமென். உன்னை வாழ வைக்க கூடாது, உன் பிஸ்னஸ்ல நீ முன்னேறக்கூடாது, உன் ஊழியம் வளரக்கூடாது, உன் பேரை கெடுக்கணும்னு சொல்லி அவன் உட்கார்ந்து ரூம் போட்டு ஐடியா போட்டு யோசிச்சாலும், ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தா போதும், அவன் பலத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்கு என்று வாக்கு பண்ணுகிறான். எதற்காய் நீ பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறாயோ, உன் பெருமூச்சு கேட்கப்பட்டது. சந்தோஷமா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. மூணாவது உங்களுக்கே பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். உன் கடந்த கால பெருமூச்சை கேட்ட ஆண்டவர் உன் நிகழ்காலத்துல பெருமூச்சை கேட்டவர். அழகா சொல்லுங்க பாப்போம். உன் எதிர்காலத்துல இருக்கிற பெருமூச்சு அப்பா கேட்க போறது கிடையாது, கேட்கப்பட்டது. உங்களுக்கே தெரியாது நாளை தினம் நான் என்ன தேவை வரப்போகுது. ஆமென். இன்னைக்கு ஒரு வேன் தேவை நமக்கு, நாளைக்கு ஒரு ஏர்பஸ்ஸே நமக்கு தேவை. நமக்கு தெரியாது, ஆனா அப்பா கேட்பாரு. பத்தியா, நம்பிக்கை வராது உனக்கெல்லாம். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேற்றுவார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா.
தலை சாய்க்க இடமில்லாம ஒரு கல் எடுத்து வச்ச யாக்கோபை பெருக பண்ணின அதே பெத்தேலின் வல்லமை இந்த பெத்தேலுக்குள்ள இறங்குது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். நாளை தினம் தேவை என்ன பண்ண போறேன்னு தெரியல. நாளைக்கு என்ன தேவை? என் படிப்புக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அடுத்தது எக்ஸாம் வரப்போது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. படிச்சு முடிக்க போறேன், அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியல. என் பிள்ளைக்கு மேரேஜுக்கு டேட் எல்லாம் குறிச்சாச்சு, ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல. என் பிள்ளைக்கு நான் நல்ல ஒரு பிள்ளையை பார்க்கணும், அலைன்ஸ் பார்க்கணும், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நாளை தினம் என் பிசினஸ் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எப்படி நான் ஊழியம் பண்ண போறேன் தெரியல. எதுவுமே தெரிலன்னு சொல்லி இன்னைக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் ஒன்னே ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்குங்க, உன் பெருமூச்சு கேட்கப்பட்டது. உன் பெருமூச்சு கேட்கப்பட்டது. உன் நாளைய தினத்தினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் மகிமையாய் நிறைவேற்றி தருவார். நல்ல கையை தட்டி சந்தோஷமா ஹல்லேலூயா. உன் எதிர்காலத்தை குறித்து இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருப்போம். எப்படி இருக்க போறோம்? கவலைப்படாதவன் எவனுமே இருக்க மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்படாம இருப்போமா? எல்லாருக்குமே சின்ன பிள்ளைகளிலிருந்து ஐயோ 7th இந்த மேக்ஸ் நமக்கு ஒன்றும் புரியல, 8th போய் என்ன மேக்ஸ் புரிய போதோ. யாரும் 7th இருக்கீங்களாடா? நீ இருக்கீங்க. 9th ரொம்ப ரொம்ப ஒழுங்கு, 10th போய் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி படிக்கிற பிள்ளைகள் கூட அடுத்த வருஷத்தை குறித்து என்ன இருக்குது கவலை. ஃபியூச்சர் குறித்து என்ன பண்ண போறோம்? சேலரி வாங்கி முடிச்சோடனே இதை எப்படி பத்த போதோ தெரியலன்ற ஒரு பெருமூச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் எதிர்காலத்தினுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். யூத ஜனத்தை அழிக்கும்படியாய் ராஜா பத்திரத்தில் கையெழுத்து வைக்கிறார். இந்த மாதம் இந்த டேட்டில் பெரியோர்கள் முதற்கொண்டு குழந்தைகள் வர வரைக்கும் சாகடிக்கப்பட வேண்டும். அதுவும் ஒரே நாளில் யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கையெழுத்து வைக்கப்பட்டு தந்திக்காரர்கிட்ட கொடுக்கப்பட்டு தேசம் முழுவதும் பரவ ஆரம்பித்த உடனே எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, சூசான் அரண்மனை கலங்கிற்று. அந்த பட்டணமே நடுங்க ஆரம்பிக்குது. எங்கு பார்த்தாலும் நோட்டீஸை பார்க்குறான், எங்கு பார்த்தாலும் விளம்பரத்தை பார்க்குறான். இந்த டேட்டில் ஒரு யூதன் குடும்பமாக போய்கிட்டு இருக்கிறான், நோட்டீஸை பார்க்குறான். இந்த டேட்டில் யூத குலம் அழிக்கப்படும். அவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? வேதத்தில் சொல்லப்படுது. எஸ்தர் புஸ்தகத்தில் முழுமையை வாசித்து பாருங்க. எல்லாரும் புலம்புகிறார்கள். ஐயோ அந்த நாளுக்காண்டி எப்படி அந்த நாள் இருக்க போதோ தெரியலையே. பயந்து இன்னைக்கு என்னைக்கும் எல்லாம் சாக போறோம். எல்லாரும் இன்னைக்கு தான் சாக போறோம் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் எடுத்து ரிசல்ட் வர வரைக்கும் என்ன ஆக போதோ ரிப்போர்ட் என்ன சொல்ல போறானோ போட்டு மண்டையை போட்டு பிச்சு எடுக்குது. ஒரு ரிப்போர்ட்டுக்கு அந்த பயம். யூத குலம் கண்ணால கண்டாச்சு. இந்த டேட்ல உன் குழந்தைகள் வரைக்கும் சாகடிக்கப்படுவார்கள். யூத குலமே முடிஞ்சு போச்சு அப்படி என்கிறதை பார்த்து அவங்க வருங்காலங்களை குறித்து புலம்பி கொண்டுறாங்க. நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே டேட்டில் கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்த ஆரம்பிக்கிறார், யூத கோலத்தை உயர்த்த ஆரம்பிக்கிறார். எந்த முத்திரை மோதிரத்தினால கையெழுத்து வைக்கப்பட்டதோ அந்த ஆமானினுடைய முத்திரை மோதிரம் இப்போ மொர்தெகாயினுடைய கையில சந்தோஷமா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி மொர்தெகாயினுடைய பெருமூச்சு. இந்த செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே மொர்தெகாய் புலம்பி சாம்பலிலே உட்கார்ந்து வஸ்திரத்தில் கிழித்து கொண்டு போய் உட்கார்ந்து புலம்புகிறார். யூத குலமே புலம்புது. எஸ்தர் ராஜாதி தாதிமாரோடி புலம்பிக் கொண்டு இருக்கிறார். தேசமே அழுது வடிஞ்சி ஒண்ணுமில்லாமல் சாப்பாடு இல்லை, சந்தோஷம் இல்லை. எத்தனை வரும் நாட்களை குறித்து இன்னைக்கு கவலைப்பட்டு எதையுமே நல்ல செய்ய முடியாம இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறியா? கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் இன்னைக்கு சொல்லுகிறார். வருங்காலம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவர் நினைச்ச மாதிரி, அவர் முன் குறித்த மாதிரி வருங்காலத்தை உனக்கு ஆசீர்வாதமா நடத்தி தருவார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா.